மகர ராசி என்பர்கள் கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த மகர ராசி ராசியினுடைய அதிபதி சனி பகவான். இந்த ராசியில குரு நீச்சம் அடைகிறார், செவ்வாய் உச்சம் அடைகிறார். இந்த ராசியில ஒரு 3 குணாதிசயங்கள் இருக்கு. இதுல என்ன பெரிய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி ஆட்சி பெற்று குரு நீச்சம் அடைகிறார். அதனால இந்த ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா வருமானத்தை பெருமளவு மெயினா கருதாம தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்புபவர்கள். பெரிய அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்னுன்றது அதிகப்படியாக இருக்கும். ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை விட உழைப்பு தான் தெய்வம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். செவ்வாய் ஆட்சி பெறதுனால ஒரு நல்ல ஒரு முடிவுகள் அப்படின்றது எடுக்கக்கூடிய ஒரு நபர்கள். அந்த முடிவுகள் எடுக்கும் போது சில தடுமாற்றம் இருந்தாலும் அந்த முடிவுகள்ல ஒரு நல்ல ஒரு வெற்றியை அடைபவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான். ஆனா இந்த மகர ராசி என்பவர்களினுடைய லைஃப் ஸ்டைலே வேற. ஆனா இப்போ கடந்த ஒரு 3 வருடம் 4 வருடங்களுக்கு மேலாக எல்லாமே ஒரு இயற்கை சீற்றங்கள் வந்த மாதிரி புரட்டி போட்டிருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தோட மதிப்பு கௌரவம் மரியாதையோட வாழ்ந்தோமோ அது எல்லாமே புரட்டி போட்ட விதமாக தான் இவர்களினுடைய வாழ்க்கையை திரும்பியும் ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. எந்த இடத்துல அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல அவமானப்பட்டிருப்பீங்க. எந்த இடத்துல தலை நிமிர்ந்து வாழணும்னு நினைச்சீங்களோ அந்த இடத்துல தலை குனிந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை. யார் யாரெல்லாம் உங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு கூட தைரியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்களோ அவங்க உங்களை பார்த்து உங்களை ஒரு ஏளனமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாமே இந்த மகர ராசி என்பவர்கள் கடந்த ஒரு 4 வருடத்துல அனுபவிச்சிருப்பாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா வேலை இழப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா இவர்களுக்கு முன்னாடி இருந்து புறமுதுகுல குத்தக்கூடிய ஒரு நம்பிக்கை துரோகிகளாக தான் இருந்திருப்பாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இவங்களுக்கு எவ்வளவு ஒரு நெஞ்சழுத்தம் இருந்ததுன்னா இவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளை எதிர்த்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மகர ராசி என்பவர்களினுடைய குடும்ப வாழ்க்கை சின்னாபின்னமாகி ஒரு சிதறக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் 2ஆம் இடத்துல ராகு பகவான், அடுத்து 7.5 சனி அப்படின்ற ஒரு விஷயம் இவர்களை தாண்டி சென்றதுனால இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருக்கக்கூடிய இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய முதல் நட்சத்திர அன்பர்கள் உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே லைஃப்ல ரொம்ப நேர்மையாக இருக்கணும்னு நினைச்சு அந்த நேர்மையினால பாதிக்கப்பட்டவர்கள் இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள். அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் ரொம்ப போல்டா இருக்கிறதுனால இந்த ஒரு மதிப்பு மரியாதை கௌரவம் இது எல்லாத்தையும் எதிர்பார்த்து அந்த கௌரவம் மதிப்பு மரியாதையினால வாழ்க்கை இழந்தவர்களும் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் தான். அடுத்து இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்து அந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் ஒரு சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த சந்திரனுடைய நட்சத்திரமாகப்பட்ட அந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் லைஃப்ல எதையுமே ரொம்ப ஈஸியா எடுத்துக்கொள்ளும். இந்த உத்திராடமும் அவிட்டத்தையும் தவிர்த்து இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா லைஃபை ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போகக்கூடியவர்கள். அதாவது நாடோடி வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கோ அதை பயன்படுத்தி அப்படியே முன்னேறக்கூடியவர்கள் இந்த திருவோண நட்சத்திர அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த 3 நட்சத்திரத்தையும் உடைய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதத்துல உங்களுடைய சில பிரச்சனைகள், அதாவது மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்கும். அந்த மறைமுக பிரச்சனைகள்ல இருந்து சில வழக்குகள் எல்லாம் நீங்க சந்திச்சிருப்பீங்க. அது கடன் வழக்குகளாக இருக்கட்டும், இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருக்கட்டும், குடும்பம் சம்பந்தப்பட்ட விவாகரத்து வழக்குகளாக இருக்கட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா அதிகப்படியாக குழந்தைகளை பிரிந்து தவிக்கக்கூடிய சில வழக்குகள்லாம் இருக்கும். விவாகரத்து ஆயாச்சு, ஆனா குழந்தைகளை யாரு பாத்துக்கிறது, அம்மாவிடமா அப்பாவிடமா இப்படின்ற மாதிரியான சில வழக்குகளை எல்லாம் சந்திச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்ல இருந்து இந்த மே மாதத்துல நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த காலகட்டத்துல உங்களுடைய 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று வர்றதுனால, லாபஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று வர்றதுனால தொழிலுக்கு உண்டான முதலீடுகள், தொழிலுக்கு
உண்டான தேவையான ஒரு வருமானங்கள் இது எல்லாத்தையுமே அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் இருக்க போது. அடுத்து சொத்து சம்பந்தப்பட்ட நிலம், அதாவது காலி மனைகள், லேண்டு, அடுத்து புதிதாக சொத்துக்கள், அடுத்து அடமானம் வைத்த சொத்துக்களை மீட்டெடுக்கிறது, இந்த மாதிரியாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மே மாதம் இருக்க போது. 5ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் குழந்தைகள் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை அமைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அவர்களினுடைய கல்வியிலாகட்டும், அவர்களினுடைய வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளாகட்டும், குழந்தைகளினுடைய திருமண வாழ்க்கையாகட்டும், எல்லாமே ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. குழந்தைகள் உயர் பதவியையும் நல்ல ஒரு வாழ்க்கையையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இருக்க போது. 6ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் ஒரு நல்ல ஒரு சேர்க்கை தான். ஆனா இந்த குரு சுக்கிரன் சேர்க்கையாகப்பட்டது உங்களுக்கு கடனுக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா வேலை ரீதியான பிரச்சனைகள், விசா ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இவர்களினுடைய உடல் நலன்ல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். இது வரைக்கும் ரொம்ப எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, பிபி கிடையாது, சுகர் கிடையாது, எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறவங்களுக்கு சில தைராய்டு பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா சுகர் சம்பந்தப்பட்ட சில டயபெட்டிஸ் பிரச்சனை, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த டயபெட்டிஸ் வரும்போதே பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா ஹையா வரும், எடுப்பாட்லயே இன்சுலின் போடக்கூடிய அளவுக்கு அந்த சுகரினுடைய அளவு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால பெரிய அளவுக்கு எந்த விதமான கண்டங்களும் கிடையாது, பயப்பட வேண்டாம் மகர ராசி என்பர்கள். மகர ராசி என்பர்கள் பொதுவாக பாத்தீங்கன்னா மருத்துவ விஷயத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப உடல் பருமன் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கடந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் பருமன் ஜாஸ்தியாகி கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி இந்த மாதிரியான சில பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கும். இதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகப்படியான யோகா சம்பந்தப்பட்ட சில பயிற்சிகளை மேற்கொள்றது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை இந்த மே மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் அமைய போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.